இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கமல்ஹாசன் தயாரிப்பில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் படம் அமரன். இந்த திரைப்படத்திற்கு தடை கோரி தமிழக ஜனநாயக கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமரன் திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிப்பதாக கூறி தமிழக ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தப்பட்டது. திருநெல்வேலியில் நடைபெற்ற போராட்டத்தில் கமல்ஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயனின் உருவ பொம்மைகளை எரிக்க முற்பட்டனர். அப்போது அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் தமிழக ஜனநாயக கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருச்சியில் அமரன் திரைப்படத்தை தடை செய்ய வலியுறுத்தி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் பாலக்கரை ரவுண்டானாவில் மறியல் போராட்டம் நடத்தினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமரன் திரைப்படத்தை தடை செய்ய கோரி பதாகைகள் ஏந்தி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் கமல்ஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் ஆகியோரின் உருவ பொம்மைகளை எரிக்க தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் முற்பட்டனர். அப்போது அவர்களை தடுத்து காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் கடலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் அமரன் படத்தின் போஸ்டரை எரித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் கண்டனங்களை எழுப்பினர். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.